ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 நாட்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்று காலையிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை 2 முறை காண்பித்து தந்தார். அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, நான் அதன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்ற வார்த்தை. நான் நம்புகிறேன் கர்த்தர் சீக்கிரமாய் அதை செய்ய போகிறார். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கழிவுற பண்ணுவாராக, அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசம் என்றும் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வீசுவதாக. கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு ஆபிரகாம் மாதிரி எல்லாம் விசுவாசம் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தவரை நாமும் விசுவாசித்தோம். நம் திராணி அவருக்கு தெரியும், நம் நிலைமை அவருக்கு தெரியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார் என்றால் அதன் பிறகு அவரோடு கூட நாம நடப்போம். இங்கே அவர் நம்மோடு நடக்கிறார், நித்தியத்திலே அவரோடு கூட நாம நடப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மியான்மர் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்திலே எல்லா சபைகளிலும் சத்தியத்தை அறிகிற அறிவு, அந்த ஆழம் பெருகுவதாக என்று வாழ்த்துகிறேன். சத்துரு ஒருவருக்குள்ளும் களைகளை விதைக்காதபடி கர்த்தர் காப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆவியானவருடைய ஆளுகை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி தாழ்த்தி, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே,
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுங்க. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல. நீங்க மட்டும் சொல்லுங்க. நல்ல எபினேசர், நல்ல நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசராய், நல்ல நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வார்த்தை. நல்ல கைகளை தட்டி தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே 4 சுவிசேஷங்களிலே பார்க்க முடியும். 4 சுவிசேஷங்கள் என்று சொல்லும்போது மற்ற வேத பகுதியில் இல்லை என்றல்ல. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே ஒருவரை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறது. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசுவை பார்க்க முடியும். காரணம் அவர்தான் வேதமே. இயேசுவை பார்க்க விரும்புகிறவர்கள் பைபிள் பார்ப்பாங்க. எனவேதான் பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், இந்த வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்க முடியும்?
அன்னையோக இயேசுவை மியலோயாம் எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும் அன்னையோக இயேசுவை மியேச்சினல ஆமென் சிலர் இருக்கிறத பார்த்தா ஜோலிகா சீமசோயே ஒருவேளை இப்போ வந்துருவாரோ குவேலாரமாலா வந்துட்டான்னா லாயே ஆமென் ஆமென் நீங்க இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்கணும்னு விரும்புறீங்களோ இயேசுவை பலோத்தின் துவேஜெல்லோ சாங்கதலே நீங்க அவ்வளவு விரும்பவும் பைபிள் பார்ப்பீங்க ஐயோ கேகட்டா கமாபே இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறீங்க தெரியுமா இயேசுவை பலோச்சத்தலே திலா உங்க பைபிளை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறீங்க தேஜாதாகோ பலோத்தா மோட்டாதலே ஐ லவ் இயேசுவை சத்தே காரணம் இந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது இஜாந்தாவே பியோரா துவா லூசாரிகோ காயூலாரே லுபியோரே இந்த வார்த்தைக்கு ஒரு ஷேப் கொடுத்த அவர்தான் ஜீசஸ் கிறிஸ்ட் தி நோக்கத்த காரிய ஆலோ டீச்சிலாவே இயேசு பிரியா விசேஷமா இந்த யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே தீஷயோ கஞ்சிக்கேமா அவரை தேவகுமாரனாய் காண்பிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும் ஹயாயத்தா பிக்மியாராகோ ஜோ இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுயா ஜாங்கோ டிமா பியோராரே அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது துயா மொய்பாஜியே ஜாங்கோ பியோராரே ஒரே வசனத்துல அவருடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தாட பைட்டேமா பே துயா மொய்பாஜியே ஜாங்கோ அதுதான் 1வது அதிகாரம் 11வது வசனம் தே சட்டேகோ ஜிமசோயே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் 1:11 தோதி மிமி தேதா ஐயத்தோ ச்வாலா தோலே மிமி லுமியோரோ தி துகோ லமகஞ்சா மத்தேயு லூக்கா சுவிசேஷத்துல இயேசுவின் பிறப்பை குறித்து டீடைல் எழுதப்பட்டிருக்கு மாத்தேனே மாக்கு லூகாரே மாலே ஏடாரே இயேசுய மொய்பாஜியே ஜாங்கோ மார்க்கு சுவிசேஷத்துல இயேசுவின் ஊழியத்தை குறித்து அங்கிருந்து தான் ஆரம்பமாகும் மாக்கு மாஜரோ கிறிஸ்தோயே ஏவங்கிலியோ சாப்பிடுறாரு யோவான் சுவிசேஷத்துல இயேசுவின் பிறப்பை குறித்து பெருசாக எழுதப்படவில்லை ஒரே ஒரு லைன்ல எழுதிட்டாங்க யோவான் மாஜரோ இயேசுய மொய்பாஜியே ஜாங்கோ சாஜம் ஜாங்கோ ஏடாரா மத்தேயுல பிறந்தார் என்று இருக்கிறது மத்தேயுமா மாத்தேமா மொய்னேலு பியோரே லூக்காவிலும் பிறந்தார் என்று இருக்கிறது லூக்கா மாலே மொய்னேலு பியோராரே ஆனால் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானை வைத்து ஆவியானவர் இப்படி எழுதுகிறார் அவர் வந்தார் என்று இயேசுய நோ எப்பமா மியரே நுட்வேச்சின் கையாரே யோவான்கா ஏடா துவாதாரே அவர் வந்தார் என்றால் அதுக்கு முன்னாடி இருந்தார் என்று அர்த்தம் து லாரதோயே ஐகாயமா ஷீரே துரே எங்க இருந்தா வேமா ஷீதலே எப்போ இருந்தா என்னியமா ஷீதலே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது காஞ்சிட்டி அங்கேட்டமா பியோரா அசாவுமா நோக்குபாடோ ஷீரே நோக்குபாடோ தி பயாத்தகே பிட்டே பயாத்தகேனே அட்டு ஷீரே பியோராரே இயேசுவின் பிறப்பு இயேசுவின் மரணத்தை வைத்துதான் இந்த காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இயேசுய மொய்பாஜினே தேஜே கோபேடி காலாரிகா பிரச்சாரா பிட்டே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தோயி ஐயே கிறிஸ்தோயி நௌசோவி ஏடாரே அப்போ உலகத்தாண்ட இயேசுவின் வயசு என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க 2024 இயேசுய அத்தா பதால ஜோ நட்டாவனே நசாலே குஷி டிலோ பியோரே ஆனா ஆவியானவர் வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார் ஜாந்தாரேமா விதினோ பயாகா ஏபியாராரே இயேசு காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் இயேசுவா காலாமு பைகானே பயாத்த குலேமோ காலானே ஓ யாகோ பயாத்தகே பாசேனே பியோரா ஆதியும் அவர்தான் அந்தமும் அவர்தான் துவா அசாலே துவே அசௌனே துவே அல்பாவும் அவர்தான் முடிவும் அவர்தான் அசானே அசௌனே அல்பானே ஓமேகானே துவே இயேசு என்றென்றைக்கும் இருக்கிறவர் துவா இயேசுவா அமியரே கிஷினே தோ பயா அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார் நின்னகோ ஐயே தி லோகாகோ ச்வாலாரே அவர் எதற்காக வந்தார் என்று இந்த 1வது அதிகாரத்தில் अनेक காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாடலானே துராகோ தி அகாஞ்சிட்டே மா அகோலோ ஏடாரே அதில் ஒரு காரியம் தான் டினாமா தச்சகாரோ அவரை பார்த்து பரிசுத்தாவியில் நிறைந்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் இவர் தேவ ஆட்டுக்குட்டி ஓ தாஷதோ விஞ்ஞானே கிருஷ்ணனே யோஹான்கா பியோரே தூதி தோத்தங்கே பிட்டே இவர் தேவ ஆட்டுக்குட்டி து பயாரே தோத்தங்கே பிட்டே இவரை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவரை குறித்த 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 이 தோத்தங்கே ஜாங்கோ தௌச்சே பியோவி தெனகோ சுட்டாவே முதலாவது இவர் யார் தெரியுமா? பட்டமாவுதோ டி பயாகா பதுலே 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நசகோமா பியோராரே மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு நபியனினா இயேசு ச்வாலாரோ மூதிகோ யோஹான் தி மியலையே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். 이 लोकाई अपिको संवादो प्रयात के 이
တော့တကယ်တော်ကိုကြည်လို့လို့ပြောတယ် இவர் யார் தெரியுமா? သူကဘယ်သူလဲသိလား வந்தது யூத குலத்தில், သူမွေးဖွားတာယူဒာ ஆனால் வந்தது யூதருக்காக அல்ல. သူကယူဒာလူမျိုးအတွက်လာတာမဟုတ်ဘူး முழு மனுக்குலத்துக்கும் ரட்சகர் ஒரே ஒருவர் தான். လူသားလောကသားအားလုံးအတွက်ကယ်တင်ခြင်းကယေရှုတပါးပဲ அவர் நாமம் இயேசு. သူရဲ့နာမကယေရှု உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. လောကအပြစ်တွေအားလုံးယူဆောင်တော်ယာယီတော့တငယ်တော် பழைய ஏற்பாட்டிலே பாவ நிவர்த்திக்காக ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் அடிக்கப்படுகிற காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ဓမ္မဟောင်းမှာဘုရားကိုရစ်ပူဇော်ဖို့အပြစ်ကိုရစ်ပူဇော်ဖို့ကျွန်တော်တို့တော့တငယ်တွေကိုတတ်တယ် பாவ நிவாரண குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி மேல အဲ့ဒီအပြစ်ကိုကြွေးကြော်ဖို့အပြစ်ကိုဆက်ဖို့တော့တငယ်ပေါ်မှာ அந்த பாவத்தை எல்லாம் செலுத்துவதின் அடையாளமா அதன் தலை மேல அப்படி கை வைப்பான். ဒီအပြစ်တွေအားလုံးကိုသူ့ခေါင်းပေါ်တင်ဖို့လက်ကိုတင် அதாவது என் பாவத்துக்கு பரிகாரமா இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. ကျွန်တော်အပြစ်တွေအားလုံးရဲ့သူကကိုစားပြုအသိ அப்ப ஆசாரியனுடைய கை எதுல இருக்கும்? အဲ့ဒါမှယေဘရရဲ့လက်ကပဲ என்னுடைய கை எதுல இருக்கும்? ကျွန်တော်လက်ကအဲ့မှာ அதாவது என் பாவத்தை நான் அதன் மேல சுமத்துகிறேன். ကျွန်တော်အပြစ်တွေကိုအဲ့ဒီပေါ်တင်ထားတယ် காரணம் எனக்கு விடுதலை வேணும், ကျွန်တော်ကလူမျိုးချင်းလို့ எனக்கு மீட்பு வேணும். ကျွန်တော်ကတင်ခြင်းလို့ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. အသွေးသွင်းခြင်းမရှိဘဲအပြစ်လို့ခြင်းမရှိဘူး அப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, အဲ့ဒီတော့တငယ်ကိုဘာလုပ်လဲ பலிபீடத்தில் பலி செலுத்துவார்கள். အဲ့ဒီရစ်ပေါ်မှာတင်ပြီးတော့ရစ်ပူဇော်တယ် அந்த ரத்தத்தை எடுத்து ஆசாரியன் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிப்பான். အဲ့ဒီယေဘရကအဲ့ဒီအသွေးကိုယူပြီးတော့တောက်တနေရာ இதன் மூலம் பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. အဲ့ဒီအဖြစ်ပဲအပြစ်ကိုဖြေတော့ရစ်ကိုလုပ်လို့ရှိတယ် ஆனால் எந்த ஒரு மிருகத்தின் ரத்தத்தினால ஒருவனுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்காது.တော့တကယ်ရဲ့အဖြစ်အသွေးအဖြစ်ကျွန်တော်တို့ကအဖြစ်လူမျိုးချင်းမရှိဘူး அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும். အဲ့လိုမျိုးတော့တကယ်ကတန်ရှင်းရမှာအများစားမရှိ ஒரு ဘူး சின்ன பழுது கூட இருக்கக்கூடாது. တင်းတလေးအများတော့မရှိရဘူး எனவே அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்கு முன்பதாக அதை எருசலேமிலே கொண்டு வருவார்கள். ကျွန်တော်တို့စက္ကတ်တော်မှာဆိုရင်ယေရုရှလင်မြို့ကိုအဲ့တော့တကယ်ကိုယူလာတယ် ஆசாரியனுக்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் முன்பதாக அது காண்பிக்கப்படும். ယေဘရရဲ့ရှေ့မှာတန်တဲ့ပုဂ္ဂိုလ်ရှေ့မှာပြလေးရှိတယ် அவங்க எல்லாம் இதுல எந்த பழுதும் இல்லை என்று ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் பலி செலுத்துவாங்க. အဲ့ဒီထဲမှာအနာသာလုံးဝမရှိပါဘူးဆိုပြီးသူတို့ပြောမှသာလေဒီအောင်ရစ်ပူဇော်လို့ရ இது மோசே காலம் துவங்கி காலாகாலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ဒီအောင်မောရှေကနေပြီးစပြီးတော့အမျိုးမျိုးသောကာလမှာဖြစ်ခဲ့တယ် அப்ப ஜனங்க பாவம் பண்றாங்க, လူတွေကအပြစ်လုပ်တယ် பாவ மன்னிப்புக்காக அடிக்கப்படுகிறது ஆட்டுக்குட்டி. လူတွေရဲ့အပြစ်ကိုဆက်ဖို့ကိုတော့တကယ်ကိုဆက်တယ် ஆனால் இப்பொழுது இவங்க திரும்பி பாவம் பண்றாங்க. နောက်တစ်ခေါက်လည်းသူတို့အပြစ်ပြ ஏன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. အဲ့ဒီအပြစ်ပြန်ပြီးလွတ်တော့ခြင်း இது வருஷம் நடந்துட்டே இருக்கு. အဲ့ဒါနှစ်တိုင်းဖြစ်နေတယ် அப்ப மனுஷனை பார்த்தாலே இந்த ஆடுகளுக்கு வரும் கோபம். အဲ့စိတ်တွေကတိုးတွေကလူကိုတွေ့လိုက်တာနဲ့ நீ பண்றதையும் பண்ணுவியா, என்ன போட்டு அடிப்பாங்க. လှုပ်ချင်တာလှုပ်တယ်ပြီးငါ့ကိုတတ်တယ် ஹalleluya. ဟာလေလုယာ விடுதலை இல்ல பாவத்துல இருந்து. သူအပြစ်တွေကနေလုံးမြောက်ခြင်းမရှိဘူး ஆனா மனுக்குலத்தை தேவன் படைத்தது பாவம் செய்வதற்காக அல்ல, လူသားတွေကိုဘုရားသခင်ဖန်ဆင်းတာအပြစ်လုံးမဟုတ်ဘူး அவரோடு காணப்பட தேவன் படைத்தார். သူနဲ့အတူနေဖို့မြင်ဖို့ဘုရားသခင် எனவேதான் தேவன் மனிதனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. အဲ့ဒါအတွက်ကြောင့်ဘုရားသခင်ကသူ့ရဲ့တရံအတိုင်းလူသားကိုဖန်ဆင်းတယ်လို့ရေးတာ ஆனால் ஏதேனில துவங்கின பாவம், အေဒီဥယျာဉ်မှာစတဲ့အပြစ် ஆதி மனிதன் பாவம் செய்தான். အစာဦးမှာရှိတဲ့လူသားက அதை வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். အားလုံးအပြစ်လုပ်ပြီးတော့ဘုရားရှိခိုးရှုတ်ချခြင်းခံရတယ်လို့ရေးတာ இப்போ மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு வேணும். လူသားတွေအတွက်ကတည်ခြင်းလို့ மீட்பு உண்டாகணும்னா လူသားတွေကတည်ခြင်းရ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். အသွေးကိုတွန်းရမယ် மிருகத்தின் ரத்தத்தினால் அது சாத்தியமில்லை. တို့တငယ်ရဲ့အသွေးနဲ့မဖြစ်နိုင်တော့ဘူး குற்றமில்லாதவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே சாத்தியம் အ உண்டு. ပြစ်မရှိတော့သူရဲ့အသွေးအဖြစ်ပဲကျွန်တော်တို့ இந்த பூமியில நீதிமான் என்று ஒருவனும் இல்லை, ဒီလောကမှာအပြစ်လွတ်တဲ့သူတရားမ நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ကောင်းသောအရာလုပ်တဲ့တရားမမရှိ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ဘုရားသခင်မလုပ်တယ် நம்முடைய လေ ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். အာမင်သူရဲ့တပါးဒီတော့သားတော်ကိုကျွန်တော်တို့အတွက်ဆေလွတ်တယ် அவர்தான் இந்த பூமியிலே இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி. သူပဲဒီလောကကိုစိတ်ကြွလာတော့တော့တငယ်ဖြစ်တယ် பாருங்கள், ஒரு நாட்டுல ஒரு இளம் ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா, အိုးဘု
ရင်တစ်ပါးမှာတတယောက်မွေးတယ်ဆိုရင် அந்த நாடு சந்தோஷப்படும். အဲ့ဒီနိုင်ငံကဝမ်းမြောက်တယ် நம்ம வீட்ல ஒரு குழந்தை பிறந்தா ကျွန်တော်တို့အိမ်မှာကလေးတယောက်မွေးတယ်ဆို நம்ம ရင် வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. ကျွန်တော်တို့မိသားစုကဝမ်းမြောက်တယ် நம்ம வீட்ல குழந்தை பிறந்தது பக்கத்து வீட்ல சந்தோஷப்படுவாங்களா? ကျွန်တော်တို့အိမ်မှာကလေးမွေးတာအပြင်ကဘေးအိမ်ကဝမ်းမြောက်ပါမလား சிலருக்கு இருக்கிற சந்தோஷம் போகும். တချို့သောလူတွေကရှိတဲ့ဝမ်းမြောက်ခြင်းတော့ அப்ப ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொருடைய பிறப்பு அந்தந்த கூட்டத்தாருக்கு மட்டுமே சந்தோஷம். အမျိုးမျိုးသောကျေးရွာတွေမှာမွေးဖွားခြင်းကတချို့သောသူတွေတချို့သောသူတွေဝမ်းမြောက်တယ် இயேசுவின் பிறப்பு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமல்ல. ယေရှုရဲ့မွေးဖွားခြင်းကလူတစ်စုအတွက်မဟုတ်ဘူး தூதர்கள் மெய்ப்பர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ယူဒလူမျိုးတွေတိုးထိုင်းတွေကိုလာ இதோ ပြောတယ် உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். ဒီတော့ကိုဝမ်းမြောက်ခြင်းတရင်ကောင်းကိုကြွေးကြော်တယ် இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ဟောဒီတော့ယေရှုဒါဝိမျိုးမှာသင်တို့အတွက်မွေးဖွားတယ် இயேசுவின் பிறப்பின் செய்தி படித்த சாஸ்திரிகளுக்கு மாத்திரம் அறிவிக்கப்படவில்லை, படிக்காத மெய்ப்பர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. အာမင်ဟောယေရှုရဲ့မွေးဖွားခြင်းကစံတဲ့ပုဂ္ဂိုလ်တွေကိုပဲပြောတာမဟုတ်ဘူးဘာမှကြောင်းမတက်တဲ့တိုးတကယ်တွေကြောင်းတော်သူတွေအတွက်လည်းပြောတာ சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள் என்று வேதம் တို சொல்லுது. က်ပံပညာရှင်တွေကကျဲကိုကြည့်ပြီးလာတယ် இந்த மெய்ப்பர்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்து வரச தெரியாது. အဲဒီတိုးထိုင်းတွေကတော့အဲ့ကျဲကိုကြည့်ပြီးမလာတော့ மெய்ப்பர்கள் படுத்து தூங்குறதே மல்டி ஸ்டார் ஹோட்டல்ல. သူတို့တိုးတကယ်တွေကအဲ့ဒါတောကနာရမှာ மந்தே காவலுக்கு வெளியே உட்கார்ந்து இப்படி வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. အဲ့တိုးတကယ်တွေကိုခြံထဲမှာထည့်ပြီးအပြင်မှာထား இவர்களுக்கெல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து வர்ற அளவுக்கு ஞானம் இல்லை. သူတို့ကကျဲတွေကိုကြည့်ပြီးတော့ဘယ်နေရာမှာရှိလဲဆိုတာကြည့်ဖို့သူတို့မှညာ ஆண்டவர் நட்சத்திரத்தை மட்டும் அடையாளமா வைத்திருந்த அந்த மெய்ப்பர்கள் வந்திருக்க மாட்டார்கள். ဟောဘုရားသခင်ကဒီကျဲကိုပဲနမိတ်လက္ခဏာပြမယ်လို့ပြောရင်ဒီတိုးထိုင်းနေရရှိမယ် ஆனால் இயேசு பிறந்தது படித்தவர்களுக்காக மட்டுமல்ல, படிக்காதவர்களுக்காகவும். ယေရှုမွေးတာအတွက်ယေရှုမွေးဖွားတာကပညာရှိတွေအတွက်မဟုတ်ပညာမရှိတဲ့သူတွေအတွက်လည်း ஞானிகளுக்காக மட்டுமல்ல, பைத்தியர்களுக்காகவும். ဟောပညာရှိတွေအဆက်ကွဲတွေကိုကျွန်တော်တို့ငတ်တော်လို့တည် உயர்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல, தாழ்ந்தவர்களுக்காகவும். ကျင်းတော်သူတွေအတွက်မဟုတ်နိုင်တော်သူတွေအတွက်လည်း எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு இந்த பூமியில வந்தார். ကျွန်တော်တို့တဲ့တဲ့ကိုယေရှုကဒီလောက်ကိုဖြစ်တော်တာ என் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டாதான் எனக்கு விடுதலை உண்டு. ကျွန်တော်အဖြစ်တွေအားလုံးလွတ်မြောက်ခြင်းရမှာကျွန်တော်လွတ်မြောက်ခြင်းရ என் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டால்தான் எனக்கு மீட்பு உண்டு. ဟောကျွန်တော်ရဲ့အဖြစ်တွေအားလုံးကဲတော့မှသာလေကျွန်တော်ကဲတင်နေရမှာ மனுக்குலத்தை பாவத்தில் அடைத்து பாவத்துக்கு அடிமையாக்கி அந்த நித்தியத்தை இழந்து போக பண்ணுவதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரமாய் நோக்கமாய் இருக்கிறது. စာရရဲ့အလောက်ကဘာလဲဆိုလူသားအားလုံးတာရှုံးပြီးငရဲတဲ့ကိုပို့ဆောင်ခြင်းကသူ့ရဲ့အလုပ်ဖြစ်တယ် எப்படி ஆதி மனிதன் பாவம் செய்து ஏதேனை இழந்தானோ அதே போல மனுக்குலத்தை பாவத்தில் விழ வைத்து பரலோகத்தை இழக்க வைப்பதுதான் အ சாத்தான். ပြစ်လုပ်ပြီးသူကနော်အေးတဲ့ဥယျာဉ်ကိုဆုံးရှုံးတယ်အဲ့လိုမျိုးသူတို့ဆုံးရှုံးခြင်းကိုစာရကတင်တယ် மனிதனை பாதாளத்தில் கொண்டு போவது சாத்தானுடைய நோக்கமானா ဟောလူသားတွေအားလုံးကိုငရဲတဲ့ကိုပို့တာစာရရဲ့အလုပ် மனுக்குலத்தை பரலோகத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய நோக்கமாய் လူ இருக்கிறது. သားတွေအားလုံးကောင်းကင်ကိုပို့တာဘုရားရဲ့အလုပ်ဖြစ်တယ် சாத்தான் தோற்றவன், စာရကရှုံးတော်သူ இயேசு ஜெயித்தவன். ယေရှုကကောင်းကင်တော်သူ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாதுன்னு ကျွန် சொல்லுங்க. တော်ဘုရားကမရှုံးတတ်ဘူးလို့ပြောလိုက်ပါ என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாதுன்னு ကျွန်တော်ဘု சொல்லுங்க. ရားကရှုံးခြင်းကိုလက်မခံလို့ அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். ကားကိုအောက်တက်ခံတယ် இயேசு வெற்றி சிறந்தார். ယေရှုအောင်တယ်ဘုရား இயேசு வெற்றி சிறந்தார். ယေရှုအောင်တယ်ဘုရား ஹalleluya. Hallelujah. எனவேதான் இயேசு அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். ယေရှုကရက်ချင်းကိုစက္ကတ်တယ် எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அதில் ஒரு பழுதும் இல்லை என ஆசாரியன் ஓகே பண்ணான். ။အော်တို့တငယ်ကိုရစ်ပူတော်ကနီအပြည့်အနာတာမရှိဘူးလို့စံတက်တွေကအတီးပြုတယ်လေ அதன் பிறகுதான் அந்த ஆட்டுக்குட்டி அடிப்பாங்க. ။အဲဒီနောက်ပိုင်းမှာအဲတို့တငယ်ကိုရစ်ပူတော်တယ် இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ယေရှုကကားတိုင်းပေါ်တင်ခြင်းခံတဲ့ချိန်မှာ ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே வருகிறார். ယေရုရှလင်အထက်ကိုလာတဲ့ချိန်မှာ அவரை வேத பாரகர் முன்னாடி நிறுத்துறாங்க. စံတက်ပုဂ္ဂိုလ်ရှိမှရက်ခိုင်းတယ် அண்ணா காய்வா பிரதான ஆசாரியர்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ။အနာရောကိုင်ပါရောရှေ့ဒီမှာတော့စံတက်ပုဂ္ဂိုလ်တွေရှိမှလာရက်ခိုင်းတယ် பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்துகிறார்கள். ဖိလမေရှိမှလာရက်တည် ஏரோதுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ဟေရိုမေရှိမှလာရက်တည်တယ် எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? အားလုံးပြောတဲ့အရာကဘာလဲ இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. တို့ဒီမှာအပြည့်အနာတာကိုမှမတွေ့ဘူး பழுதற்ற ஆட்டுக்குட்டி.
တော့အပြည့်အနာသာတင်တော်တော်တယ် பிரியமானவர்களே, ချစ်တော်ညီကိုမောင်မ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. နည်းနည်းလေးစဉ်းစားကြည့်ပါ கடந்த நாள்ல இந்த ஒரு விஷயம் தியானித்த போது என்னால தாங்க முடியல அழுகை. ကျွန်တော်တို့ဒီဥစ္စာကိုလေ့လာကြည့်တဲ့ချိန်မှာကျွန်တော်တို့ இயேசு பரிசுத்தமா இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ဘုရားသခင်က33နှစ်ခွဲလုံးလုံးတန်ရှင်းစွာအသက်ရှင်ခဲ့ ஒரு တယ် புறம் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, ။အိုးတစ်ဖက်မှာယေရှုအသက်ရှင်ခဲ့တယ် இன்னொரு புறம் நாம் வாழும் வாழ்க்கை. ဒီဘက်မှာကျွန်တော်တို့အသက်ရှင်နေမှာ என்ன நடந்துச்சு? ဘာဖြစ်လဲသိလား இவர் அடிக்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சு? ။ तू ကကားလိုက်တင်ခဲ့ရတဲ့ဘက်ဘာဖြစ်လဲသိလား நாம் வாழும் வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கணுமோ ကျွန်တော်အသက်ရှင်နေအသက်တာအတွက်ဘာရရှိမလဲ பிதா அதை அவர் மேல வைத்தார். ။ခမီးတော်ဘုရားကအဲ့ဒါသူ့ပေါ်မှာထားပြီးတော့ அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ तू အသက်တာကိုဘာရမလဲ அதை அவர் எனக்கு தந்தார். အဲ့ဒါကိုကျွန်တော်ကိုပြန်ပေးတာ။ அதனாலதான் အဲ့ဒါတော့ பாவத்தின் சம்பளமாக மரணத்தையும் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். အိုးအပြည့်အနာသာဖြစ်တဲ့တေခြင်းကို तू ကလက်ခံခဲ့တယ် அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். तू ရဲ့တရားတရားအပြည့်ချက်လို့ இயேசுவின் தழும்புகளால் குணமானோம். நல்ல கையை தட்டி இயேசுவே சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியும்? ಈ ಲೋಕಮ ಜನರು ಚೀಮಾದ ಕೌಂಜಿ ಪಾಲತಿಲ್ಲ இயேசுவை சொந்தமாய் கொண்டு, ಯೇಸು ಒಬ್ಬರಾಯಿ ಕೇಟಿಸಿ இயேசுவை சொந்தமாய் கொண்டு ಯೇಸು ಒಳ್ಳ ಕಾಜಿಮೆ பாவி என்ற அடையாளத்தை மாற்றி நீதிமான் என்கிற அடையாளத்தை தர இயேசுவால மட்டுமே முடியும். ಅದೇ ಕೊಲ ಯಾಕಾನಿ ಪೇಶಾವಿಯೋ ಥಾಮದೋ ತುಬಿ ಪ್ಲಾವಲೇಗೋ ಯೇಸು ನೈವೆ அவர் அடிக்கப்பட்டதனால பாவத்திலிருந்து விடுதலை, ತೂಗಾ ಯಚ್ಚೆ ಕಯ சாபத்திலிருந்து விடுதலை, ಜನರೋ ಚೈನಿಯನೆ ಲೊಮ್ಯಾವೆ தரித்திரத்திலிருந்து விடுதலை, ಚೈನಿಯನೆ ಲೊಮ್ಯಾವೆ வியாதியிலிருந்து விடுதலை, ಯೋಗಳೆಯನೆ ಲೊಮ್ಯಾವೆ எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள் கட்டுகளிலிருந்து விடுதலை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எனவேதான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் தோள்ல சிலுவையை வைக்கல. யோவான் 19 படித்தால் தெரியும், அவர் தம் சிலுவையை எடுத்துக்கொண்டு போனார். அவர் எடுத்துக்கொண்டு போனார். 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் சுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துல. அங்கதான் இயேசுவை பிடிக்க வராங்க. அப்பொழுது பேதுரு ஒரு கத்தி எடுத்து பிடிக்க வந்தவன் காதை வெட்டான். உடனே இயேசு வந்து அவனுக்கு கை கொடுக்கல. ஒரு மாதிரி ஒரு ஆளு தான் பார்த்து அது கத்தி எடுத்து உள்ள வைக்கிறான். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் கேட்டுக்கொண்டா என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் ஒரு லேகியோன்னா 6000 பிளஸ் 12 லேகியோனா 72,000 தூதர்கள் சுத்தி ரெடியா இருக்காங்க. 72,000 தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதன் அசிரியனுடைய பாளையத்தை விசிட் பண்ணப்போ 1,85,000 பேர் அவங்க. அப்போ 72,000 தூதர்கள்னா ஆண்டவர் அமைதியா இருந்து தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அவர் மனசுல இருந்தது நானும் நீங்களும். உங்களை காப்பாற்றுகிறார். ஹalleluya.
அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் நீரின பின்பும் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவர் நேசித்தவரின் இதுபோல் அன்பை பஸ்காண்டு ஒருவர் விடுவிக்கப்படுவது இயல்பு. ஜனங்களுக்கு முன்பதாக இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், பரபாசையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டியவன் பரபாஸ், சிலுவையில் அறையப்பட வேண்டியவன் பரபாஸ். ஆனால் அங்கே இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார், பரபாஸ் விடுவிக்கப்படுகிறார். பரபாஸ் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாருன்னு தெரியணுமா? வீட்டுல போய் கண்ணாடி பாருங்க. அடுத்தால தெரியாது. அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் விடுவிக்கப்பட்டோம். அவர் அடிக்கப்பட்டார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்களா? அவர் மேல இருக்கிற வஸ்திரம் உரியப்பட்டது. அந்த வஸ்திரம் ரட்சிப்பாய் நம் மேல் விரிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் கைவிடப்பட்டார், நம் கையை அவர் பிடித்தார். அவர் சிலுவையிலே என் தேவனே என்று கத்தினார். நாம் அவரை அப்பா என்று அழைக்கும் பாக்கியம் பெற்றோம். சிலுவையிலே அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது. இந்த அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து அப்பா பிதாவை என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இவரே நம் ரட்சகர், இவருக்காக காத்திருந்தோம். இவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். இவர் நம் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஆனால் உலகம் இன்னும் பாவத்துக்குள் தானே கிடக்கிறது. அப்படி என்றால் இங்கே சத்தியம் என்ன? அதைதான் வேதம் சொல்கிறது. பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார், தீர்த்திருக்கிறார். அதை நான் சுதந்திரிக்கிறேன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்கிறான், இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறானோ அவன் இந்த இரக்கத்தை பெறுவான். அதனாலதான் இயேசுவின் அண்டை வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுகிறான், என்னிடத்தில் வர கண்டேன் என்று. தன்னிடத்தில் வருகிறவரை அவன் எப்படி பார்க்கிறான் என்றால் தேவாட்டுக்குட்டியாக. அன்பு சகோதரா சகோதரி, பூமியில எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போகுது இல்ல? பாட்டியானாலே பாட்டின்னு கூப்பிடுறாங்கல்ல, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போதான் 2024 ஸ்டார்ட் பண்ணது மாதிரி தோணுச்சு. சிலர் இன்னும் 2023 தான் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம எழுதி படிக்கிறதுக்குள்ள 2025 வந்துடும். எவ்வளவு வேகமா போகுதுல்ல? எங்க போயிட்டு இருக்கிறோம்? எதையுமே நம்ம கொண்டு போக போறது கிடையாது. எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனா வந்துச்சு. அப்போ ஒருவர் மரித்தார். அவருடைய பாடியை வர வீட்டுக்கு விடல.
என்ன ஒரு வேதனையான காரியம்னா பலம் செக்வாஜா கவுல சொல்றோ அந்த ஊர்ல மட்டும் அவருக்கு 60 வீடுအဲ့ဒီမျိုးမှာသူ့အိမ်ပဲအိမ်60လောက်ရှိတယ် 60 வீடு အိမ်60 அந்த ஏரியாவிலே பணக்காரர் အဲ့ဒီမျိုးမှာချမ်းသာကြွယ်ဝတော့ அவர் சம்பாதிச்சிருப்பார்ဘလောက်သူရှာတာလဲ எத்தனை பார்த்து கட்டியிருப்பார் အိုးဒီအောင်ကြီးကြီးပြီးဆောက်တယ် அவருக்கு பெரிய பங்களாவே 8-10 பங்களா သူ့ကြီးမားတဲ့ကွန်ဒိုတွေပဲရှိ அது တယ် போக 60 வீடு கட்டி வாடகை கொடுத்தார் အဲ့ဒီအပေါ်မှာ60လောက်အိမ်ကိုစောက်ပြီးတော့အနားချလာတယ် கோவிட்ல அஃபெக்ட் ஆனாங்க ကိုဝေးမှာထိသွားတယ် ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க ဆေးရုံတင်တယ် அங்கெல்லாம் ஒருத்தங்களை கொண்டு போறாங்கன்னாலே திருப்பி வருது ரொம்ப கஷ்டம் ပို့လိုက်ပြီးတော့ပြန်လာဖို့မလို့ அவ்வளவுதான் மறித்து விட்டா သူတည်သွားတယ် அந்த ஃபேமிலி போய் கெஞ்சுறாங்க သူမိသားစုကသွားပြီးပြောတယ် காசு பார்த்து கட்டினாங்க விடல သူဒီရတဲ့ကိုလိုကြီးကြီးပြီးဆောက်တယ် அப்படியே கொண்டு கவர்மெண்டே கொண்டு போய் பதிச்சிட்டாங்க အိုးအစိုးရကိုယ်တိုင်ကယူသွားပြီးမြုပ်လိုက်တယ် லைஃப் အဲ့ဒါပဲကျွန်တော်တက် இவ்வளவுதான் லைஃப் အဲ့လောက်ပဲတက် இவ்வளவுதான்အဲ့လောက်ပဲတက် அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் ဆရာခဏခဏ இருக்கிற வரைக்கும் அன்பை வெளிப்படுத்திட்டே இருக்கு ရှိတဲ့ဒီချင်းနဲ့ကိုပေါ်နေမှာ தேவையில்லாத கசப்பு வைராக்கியம் பகை இதெல்லாம் இருதயத்துல வைக்காதீங்க ခါတိချင်းမုန်းတိချင်းအရာတွေကိုနှလုံးသားထဲမှာမထည့်ထားပါနဲ့ அழிந்து போகிற உயிர் இல்லாத காரியத்துக்காக சண்டை போடாதீங்க အိုးဘာမှမဆိုင်တဲ့ရဘာမှပျက်စီးသွားမယ့်အရာတွေကိုရံမဖြစ်နေဘူး ஹalleluya ဟာလေလုယာ ஹalleluya ဟာလေလုယာ இந்த மைக்கை இதுல வச்சிட்டு நான் போயிட்டேன் அந்த மைக் இங்கேயே இருக்கும் ဒီမိုက်ကိုဒီနားမှာထားပြီးသွားလိုက်ဒီမိုက်ကဒီနားမှာပဲရှိတယ် இந்த மைக்குக்கு முடி நிறைக்காது ဒီမိုက်အတွက်ကိုခေါင်းမဖြူ வயசாகாது အတက်လည်းမကြည့် டயபெட்டிக் ப்ராப்ளம் கிடையாது သူကဘာစီလို့ယောဂ சுகர் பிரஷர் எல்லாம் வராது ဘာယောဂမှလည်းမရ ஏன்னா இதுக்கு உயிர் கிடையாது ဒီအအတွက်ကိုအသက်ကိုမရှိဘူး ஸ்கூல்ல லீவ் எடுத்துட்டு போகும்போது எங்க பிரின்சிபல் கூப்பிட்டு விடுவாங்க အိုးကျွန်တော်တို့ကျောင်းဆရာကအလည်းယူပြီးသွားတဲ့ချိန် ஏன்டா நேத்து வரலன்னு கேட்பாங்க ဘာဖြစ်လို့မင်းမလာတာလဲ ஏதாவது சொல்லணுமே တခုခုပြောရမယ်လေ சார் சார் ஒரே தலைவலி சார் ဆရာကျွန်တော်ခေါင်းကိုင်းနေလို့ဆရာ அவர் பரிதாபப்படுவார்னு பார்த்தா သူကကျွန်တော်တနာမယ်လို့ထင် அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா သူကဘာပြောလဲသိလား தலைன்னு இருந்தா வலிக்குதான் சார் ဘာလို့ဆိုရင်နားမှာပဲ ஏன் உனக்கு தலைவலி வருதுன்னு தெரியுமான்னு கேட்டான் ဘာဖြစ်လို့မင်းခေါင်းကိုင်းတာလဲသိ நான் လား ஏதாவது புதிய ரெவலேஷன் சொல்ல போறாரு တခုခုပေါ်နေတော့မထင်နဲ့ ஏன் சார் வருது ဘာဖြစ်လို့လဲဆရာ தலை இருக்கிறதுனால தானே வருது ဟိုခေါင်းရှိတဲ့အတွက်မင်းခေါင်းကိုင်းနေတာ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வரான் வயிறு வலிக்கு சார் အဲနောက်တစ်ယောက်ကလာမယ်ဘိုင်းနာတယ်ဆရာ வயிறுன்னு இருந்தா வலிக்கதான் செய்யும் ဘိုင်းဆိုရင်နားနေမှာပဲ நமக்கு உயிர் இருப்பதின் அடையாளமே என்ன தெரியுமா ကျွန်တော်အသက်ရှင်တဲ့ வலிதான் အဲ့ဒီအနာရှင် ஐயோ என் வாழ்க்கையில வலி தாங்க முடியலையேன்னு யாராவது சொல்றீங்களா ကျွန်တော်ဘဝမှာအသက်ရှင်လို့မရဘူးကျွန်တော်ကိုက်ခဲနေတယ် உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீங்க உயிரோடு இருக்கிறீங்க ကျွန်တော်ဒီလိုက်မှာအသက်ရှင်နေတယ် ஹalleluya ဟာလေလုယာ கர்த்தர் நல்லவர் ဘုရားသခင်ကောင်းမြတ်တယ် இதை முடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறோம் ဒီအောင်ပြီးပြီးတော့နောက်တစ်နေရာသွားတော့ அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணும்னா အဲ့ဒီထာဝရအသက်ကိုပိုင်ဆိုင်ခြင်းနဲ့ நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் အပြစ်တရားတွေလွတ်မြောက်ခြင်းရ இந்த பாவத்தின் விளைவுகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் ဒီအပြစ်ရဲ့အခါတွေကိုကျွန်တော်သိရှိရ இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியும் ဒီအပြစ်ကဘာလုပ်တယ်လဲသိလား ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது အေရှာယ59မှာပြောတာလေ உங்கள் பாவங்களே တင်တို့ရဲ့အပြစ်ကို உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது တင်တို့ရဲ့အဖြစ်ကြောင့်ဘုရားနဲ့တင်တို့ကိုခွဲခြားထားတယ်လို့ நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம் တင်တို့ကကတည်းကရတော်သူဖြစ်ကောင်းဖြစ်လိမ့်မယ်မရတော်သူဖြစ်ရင်လည်းဖြစ်လိမ့်မယ် நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா ဘယ် இருக்கலாம் တော့သိရှိတဲ့လူလည်းဖြစ်မယ်မရှိတဲ့လူလည်းဖြစ်မယ် வேதம் கிறிஸ்தவன் என்று யாரை அங்கீகரிக்கும் தெரியுமா ကျမ်းစာကခရစ်ယာန်ဆိုပြီးဘသူကိုပုံပေါ်လဲသိလား சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் பேர் இருக்கிறவங்க இல்ல certificate မှာခရစ်ယာန်နာမည်ရှိတဲ့သူကို கிறிஸ்துவை உடையவன் ခရစ်တော်ကိုလက်ခံတော်သူ சிலர் நேம வந்து பீட்டர்னு வச்சிருப்பாங்க တချို့သောသူတွေကပီတာဆိုပြီးထားတာတယ် யாராவது பீட்டர்னா கோச்சுக்காங்க ပီတာရှိတဲ့လူတွေကစိတ်မဆိုး சரி ဘူး நான் என்ன சொல்றேன் சிலர் ஜானுன்னு வச்சுப்பாங்க ဆရာတချို့သောသူကဂျောလို့ထားတယ် ஜான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ဂျောလည်းရှိတဲ့လူတွေ கோச்சுக்க ஆனா அவங்களுக்கும் ஜீசஸுக்கும் သူတို့နဲ့ சம்பந்தமே கிடையாது ယေရှုနဲ့ဆက်သွယ်ခြင်းမရှိဘူး சிலர் சேவியர்னு வச்சிருப்பாங்க တချို့တွေကဇေဘီယဲလို့ထားတာတယ် சேவியர் என்னன்னே தெரியாது ဇေဘီယဲဆိုတာဘာမှမ என் ဟုတ်ဘူး பேரனை எப்படினாலும் வச்சுக்கலாம் ကျွန်တော်နာမည်ပဲတိုက်လို့ထား சிலர் တယ် இல்லைன்னா பேரு மாத்தினா மாறிடுவாங்களாம் တချို့သောသူတွေကနာမည်ပြောင်းရင်ပြောင်းသွားမယ်လို့ဖြစ်နေတယ် ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் သူကဖြစ်တော်တယ်မှာရှိမှသာနဲ့အသက်တော်သူဖြစ်ပြောင်းလဲတာ நியூ கிரியேஷன் အသက်တော်ဖြစ်ပြောင်းလဲတာ பழையன ஒளிந்தன ကောင်းတော်သူတွေက எல்லாம் புதிதாயின အကုန်လုံးကအသက်ပြောင်းလဲ எல்லாம் புதிதாயின အကုန်လုံးကအသက်ပြောင်းလဲ எனவேதான் வேதம் சொல்லுகிறது சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படுமா အော်ကျမ်းစာထဲမှာအဲ့ဒါတော့ယနေ့ယခုမွေးဖွားတယ်လို့
அவ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது யார் பெயர் எழுதுறார் தெரியுமா? சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெயர் எழுதும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவன பெயர் எழுதுற டியூட்டி பாஸ்டர் கையில கொடுக்கல. பாஸ்டர் என்ன செய்தா சொல்றேன், இந்த கையில எல்லாம் வந்து நீங்க சரிப்பா பெயரை நீ எழுதிக்கோன்னுலாம் கொடுத்திருந்தா சர்ச்சுக்கு லேட்டா வரவங்க பேரெல்லாம் விட்டாங்க. யாராவது மெசேஜுக்கு ஆமென் சொல்லணும்னா வெட்டு. பெயர் எழுதுன டியூட்டியை தூதன் கையில கூட கொடுக்கல. உங்க பெயரை உங்க உறவுகளே சொல்ல தயங்கும் போது உங்க பெயரை பரலோகத்தில் இருக்கிறவர் தம் கைப்பட தமது புத்தகத்திலே எழுதி வைக்கிறார். எப்பொழுது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு பாவ மன கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த அநேக தங்கள் அழுக்கை போக்க கரையை போக்க நதிகள் எல்லாம் போய் முங்குறாங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவே உண்டாகும். நமக்கு தேவனுக்கு நடுவே பிரிவு இருந்தா கேட்கப்படுமா? நோக்கி கூப்பிடும் போது ஒத்தாசை வருமா? வராதே. சத்துரு ஏன் பாவத்தில் விழ வைக்கிறார்? இவைகளை விலக்கி அடுத்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. என் வாழ்க்கையில என்னென்ன நன்மை தேவையோ அதை பிதா எனக்கு கொடுக்கிறார். ஆனால் என்னில் பாவம் இருக்குமானால் அந்த பாவம் என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாதபடி தடுக்கும். நீங்க இன்னைக்கு பெற வேண்டிய நன்மையை இன்னைக்கு பெறலைன்னா உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. என்னைக்கோ கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சில பாவ கிரியைகள் நம்ம இன்னும் தொடர்வதனால நமக்கு வர வேண்டிய நன்மை நமக்கு வராது. நமக்கு அடுத்தவங்க நன்மை வேண்டாம், ஆனா நமக்கு வர வேண்டியது வரணும்ல. நமக்கென்று தேவன் கொடுத்தது வரணும்ல. சொல்லுகிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. அநேகருடைய புலம்பல் இன்னும் வாழ்க்கையில ஒரு நன்மையும் காணலையே. நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், கதறி பார்க்கிறேன். சர்ச்சுக்கெல்லாம் முதலாளதான் போய் உட்கார்ந்து, ஆனா இன்னும் என் கண்கள் ஒரு நன்மையும் பார்க்கவில்லை. நன்மை இருக்குங்க, ஆனால் உங்ககிட்ட வராதபடிக்கு இந்த பாவம் தடையா இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா? அதைதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவங்களை ஒருவன் மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். பாவம் நன்மையை வரவிடாதபடி தடுக்கிறது. பாவம் அடுத்து என்ன செய்கிறது தெரியுமா? பலனை அனுபவிக்க விடாதபடிக்கு அடிமைப்படுத்துகிறது.
என்ன பலனை அனுபவிக்க விடாதபடி bē ko a ma ya aw le நான் காலையில இருந்து ஈவினிங் வரை வேலை பார்க்கறேன்னு வைங்களேன் di nana ke ya ni bi lo nyane ti a lok ka tha ba அந்த வேலைக்கான கூலி எனக்கு கிடைக்கும் ari a lok ya akha ka chano ya அதை நான் வாங்கணும் ara ko ju wa me அது வாங்குறது மட்டும் இல்ல ara yu da ni ma ka நான் வாங்குற அந்த கூலி எனக்கு பிரயோஜனப்படும் ari akha ka chano do a taw pu na ya இதுதான் பலனை அனுபவிக்கிறேன் ara bē ko a ya நான் பிரயாசப்பட்டேன் chano chosa de பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறேன் chosa de atai akha ko ya ஆனா பாவம் என்ன செய்யுது தெரியுமா athi ka ba law le ti உங்களை நீ பிரயாசப்படுவீங்க te do chosa le chosa le வேர்வை சிந்து உழைப்பீங்க te do choi cha bi do chosa ஆனா le உங்க கையில இருக்க தரங்கள் இருக்காது. te do la pha ma akha ma shi bu அதுதான் இங்கே நெகேமியா 9 ara bē shi ya de ye bi 36 சொல்லுகிறார். tong ta chau ma pyo la இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். o yane tai aw chano ro di chain chain ne chong phin ni ni ya le இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். di akha de a lo chano ro pai sai ko chano ro ya bo bi de ko pe de ya re ma chano di chong di nai ne ma chong phin ni ni ya le அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. naw ku ma de lo pyo da le அதன் வருமானம் tu ye to bwa chin ka எங்கள் பாவங்களின் நிமித்தம் a phit a phit நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. o ari kaung ji de a ko lo bi ne si yaw ni ne அடுத்த வார்த்தையை பாருங்கள். naw ku chi ma so ye அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். tu lo sai tai sa chano ro khana ku ne chano ro moi da ne talai san ne ko pai sai ja நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். chi ma do tai chau chin ni sa chin ma எங்களுக்கு வர வேண்டிய நன்மை யாருக்கோ போகுது. chano ro ya shi ma kaung de chin ya tu lo ba si எங்க ko மேல யார் யாரெல்லாமோ ராஜாக்களா இருந்து எங்களை ஆளுகை செய்கிறார். o lu di lu ya ba yin ti chano ro tai chau ni ne எங்க பாவத்தின் நிமித்தம் chano ro ya ki chau பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல அடிமையா இருக்கிறோம். ko ne akha ne ya shi ma மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். chi ma do tai chau chin ne yaw ni ne எப்படிங்க இருக்கும்? மாசம் நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. talla ma tatai o sha le tha ba 1 லட்சம் ரூபாய் எங்க அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட். siya ro pa sa ting tatai do ya nya yi me mu உங்களுக்கு கணக்கு எனக்கு தெரியல. te do do ye நான் எங்க லைன்ல சொல்றேன் வைக்கல. siya ya ta ne pyo da நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மாசம். talla do tatai o sha ஒண்ணாம் தேதி ஆனா என் கையில 1 lakh salary வருது. talla tayya ne so ye ngoi tatai ya la thaya நான் salary வாங்கி வீட்டுக்கு வரதுக்குள்ள வட்டிக்காரன் இடையில வந்து 50,000 ரூபாய் வாங்கிட்டான். ai tatai o you like da ne ai no ma yaw de u la to ma la ni ato ma na do ஹாஸ்பிடலுக்கு 50,000 ரூபாய் செலவாயிட்டு. tabi se yo do na do pe lai கேட்டா என்ன சொல்லுவாங்க? pyo la ba அவருக்கு என்ன 1 லட்சம் ரூபாய் சம்பளம். o tu tatai no ya la ni ஆனா வீட்டுல கஞ்சி இல்லை. ai ma ji san pyo no shi அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்லை. o na do sa bu ba ma shi bu ஏன் பலன் அனுபவிக்க முடியல? ba bi lo ka o ma thai chau ஒரு nai மாசம் உழைக்கிறீங்க. o talla lo lo chu sa le கையில வருகிற வருமானம் உங்களுக்கு அதாவது எப்பவுமே அடிக்கடி சபைக்காக எல்லாம் ஜெபம் பண்றதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? o kana chano ro ate do do su taw na ba la ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் இவங்க திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைங்க ஆண்டவரே. baya ke la rai tu ro di wa ni do sa bi do po sha o pe na வனாந்திரத்துல கூட இயேசு அதுதான் பண்ணார். yesu ba ara o me to kana ya ma pyo அந்த அத்தனை பேருக்கு அப்பவும் மீனும் புசிக்க கொடுத்தார். o to kana ya ma shi na lu di a la ko mom me pa mo na ki எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. tu ro ga a lo sa bi do taw san na taw taw dai ne mo ti la இங்க நான் வாங்குற சம்பளத்தை விட என் செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா என் வருமானம் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கு? o chano sha le di ngoi te chano ya tong ngoi nya le so ye 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா ஒரு மாசம் செலவு 1.5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன். talla do tatai ga do wen ngoi shi de tong ngoi ya tatai ngoi so ye இன்னொருத்தர் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாரு. tayaw ka naw tayaw ka do taw me sha ஆனா ஒரு மாசம் முடியும் போது 2,000 ரூபாய் பேலன்ஸ் மீதி எடுக்கிறார். talla bi do tu a na taw lo ko ngoi shi de யார் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? ba du a kaung ji ya la யார் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? o ta taw pe le lu ka kaung ji ya la இன்னைக்கு நம்ம பிரயாசத்தின் பலனை நம்மால் அனுபவிக்க முடியும். dine chano ro chu sa mu akha ko chano sha nai நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். te ye la ya akha ko te sa taw me உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். te kaung ji na ka yu na se ta me ஏன் அனுபவிக்க முடியல? ba bi lo chano mo pai sai nai இன்னைக்கு
புருஷன் மனைவி பிள்ளைகள் என்கிற நல்ல குடும்பம் இருக்கிறது. 저녁으로 묘다미 따다미 좀 이런 꽁을 ஆனா குடும்பத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. 민다도만 완벽히 நிம்மதி அனுபவிக்க முடியல. 오 차차나 뭉시고 ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருக்கிற நிலைமை. 오 피나이 총나이 다래 ஒரு கட்டப்பட்ட நிலையில 지나온다래 보아 சில சொல்லுவாங்க வேற வழி இல்லாம இருக்கிற பாஸ்டர். 오 발라마 미시구스야 ஒரு வாட்டி ஒரு போதகர் 저도 ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல. 시야가 뼈래 அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. 또 메이비 அவரோட ஒய்ஃப் சர்ச்சுக்கு வந்துருவாங்க. 요즘이야 때놓으라네 என்னங்க உங்க ஒய்ஃப் கரெக்டா சர்ச்சுக்கு வராங்க, 오 띠어 요즘이요 நீங்க எப்படி சர்ச்சுக்கு வராம இருக்கிறீங்க? 아까 때 배도라 그때 말은 கர்த்தர் வரும்போது உங்க மனைவி பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நீங்க போயிட மாட்டீங்க. 오 배아들게 신조에 때 요즘이야가 거기에 영 맞지 장게면은 இதை கேட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், 두알 레고 라우치기 뼈래 என் மனைவி பரலோகத்துக்கு போவான்னு நான் வர மாட்டேன் பாஸ்டர். 아오 꿈밤에도 이제 날라말라고 அவ போன பரலோகத்தையே நரகமாக்கிடுவாங்க. 아또 너희는 못 만날 때 이제 또 바빠요 சில கிருபை பெற்றவர்கள் இப்படி இருக்கிறாங்க. 저도 누리야 유시 아멘 குடும்பத்துல நிம்மதி இல்லை. 나도 많이 다치미시 மனைவியால சபைக்கு வராத புருஷர்கள் உண்டு. 또야 묘덤이 좀 내가 말하네 묘덤이 இப்படிதான் ஒரு மீட்டிங்ல ஒரு சகோதரி எழும்பி 메데나 구마 묘덤이야 타비로 சாட்சி சொல்றாங்க. 따뜻한데 இன்னைக்கு நான் எப்படியாவது ஆலயத்துக்கு சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். 저는 물론무소 배야가고 소이 도함에도 ஆனா 좋다 பிசாசு என்ன வரவிடல. 내 소가 정말 물론부 சாத்தான் போராடி இருந்தான். 사다 야고 들어갈 거까지 பேசுற ரெண்டாவது பாட்டு முடியறதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 오 다치는 거 비마 미야오 나라이데 பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. 안나가네 அந்த பிசாசு நான் தான் பாஸ்டர். 오 아리또 예사라가 저놈에 யாருன்னா அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். 묘덤이야 여자가 அவர் எழுப்பி சொல்ல ஒரு டீ போட்டு தான் கேட்டேன் பாஸ்டர். 저는 옆에 빨리 범위가로 இது பெரிய குத்தமா? 알아 앞이라 சண்டே காலைல என்ன டீயா கேக்குறேன்னு சொல்லி சண்டை அவதான் போட்டான் பாஸ்டர். 일본인이 만난 탑이요 니야 옆에 இப்ப 나오나 வந்து பிசாசு சாத்தான் சொல்லிட்டு இருக்க. 니올라비 저놈어가 사례로 ပြောநிம்மதியே இல்ல. 저놈은 얘가 좀 புருஷன் சர்ச்சுக்கு வரனால மனைவிக்கு சர்ச்சுக்கு வரது பிடிக்கல. 오 뭐야 묘다 세노라라 묘덤이야 மனைவி சர்ச்சுக்கு வரதுனால புருஷன் சர்ச்சுக்கு வரதே பிடிக்கல. 묘덤이야 세노라라 묘다 மச்சா이부 வேதனையான ஒரு காரியம். ஏன் செக்வந்தியா எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டருடைய பையன் சயாய தாத்தையாப்பா எங்க ஊர்ல 아니 묘마 அவன் சின்ன வயசுல நல்லா சர்ச்சில் போய் ஆராதிக்கிறவன். 두가 네도 유에마 야한테 아테노 도와줘 치원 சர்ச்சுக்கே போக மாட்டான். 아구 아테노 도로 அப்பொழுது 아이치마 ஒருவர் மூலமா விசாரித்தேன். 또 앞이 저노 내가 அவன் சொன்ன 뭐가 பதில் என்ன தெரியுமா? 또 뼈라 받았지 எங்க அப்பா அம்மா போற சர்ச்சில் நான் போறதா? 저는 앞에 안면에 또아래 아테노 저노 அவங்க மேடையில ஒண்ணு உள்ள ஒண்ணு பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது. பாருங்க குடும்பத்துல இதனால இவ்வளவு வேதனை. 민다도마 받아오지 வேதனை அனுபவிக்க முடியல. 아까고 மசானே குடும்பமா சந்தோஷமா புருஷன் மனைவி பிள்ளைங்க சேர்ந்து இருந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 오 민다도가 이거 대용에 사다다 올라오자비래 இது சேர்ந்தாலே யுத்தம். 그로 대용에 대용 거의비로랬을 거야 எதுக்கு எடுத்தாலும் குத்தம். 매니아면서 앞에 இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். 아라리 아노와 앞에 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். தாரோபியா로 최고의 배에 애가말로 최고의 막이네 பூமியிலே ஒரு மனிதன் தன் பலனை அனுபவிக்கிறான்னா அது தேவன் கொடுக்கிற அனுகிரகம். 이 럭가마 루나테 야우가 아까고 앞에와 야레도 배야타케 그유나 உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். 때로야 민다도마 때로가 நீங்க 깨지니라고 மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம். 때로가 배야시래 위나이 அதனாலேயே போராட்டம் வரும் தெரியுமா? 아라 던져 딸과리 나레메 ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடிட்டே இருக்குமா? wenye가 카나고 산제메스 카나가 wenye고 산제메 அந்த இடத்துல நம்மில் ஆவியின் கனி வெளிப்படுவதற்கு பதிலாக நம்மிலும் மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டு வைங்களேன். 저너로 wenye 아띠마띠베네 카나 아띠라 띠레 소이노 அப்படி நிலைமை இன்னும் மோசமாயிரும். 저너로의 모아가 디타소노 தேவ சமூகத்திலே நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கு. 저너로 야야 시마 wen차 다우마 모예이지 காரணம் அவர்களுக்கு ஜெபம் என்னன்னு தெரியாது. 바빌론의 구로가 숙다운들아 말하면서 ஆனா உங்களுக்கு கர்த்தர் சொல்லி தந்திருப்பா. 때로고 배야타케한테 미나레 ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு கிடையாது. 드로마 깨지지 사미시고 உங்களுக்கு இருந்திருக்கும். 때로마 띠레 ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். 역마다고 디시 கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்படவில்லை. 배야타케 녀시만 너의 내꾸야 민다부 왜 제대로 간다래로 예다부 நோவாவுக்கோ அவர் கண்களில் கிருபை கிடைத்தது அப்படிதான் சொல்லப்படும்.
Noi atwa be piyataki ye jesulo kanare lu அவன் கர்த்தர் பேழையை கட்ட சொல்லும்போது அவன் குடும்பத்துக்கு சேர்த்து கட்ட சொன்னார். piyataki nga temo sokai ne chimo mi tadu atwa le sokai ne உங்களுக்கு அவர் கண்ணுல கிருபை கிடைக்குதா? ante no atwa piyaye nyasi le ma jesulo அது kanare உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கு சேர்த்துதான். வேலைக்குள்ள வரணும் எல்லாரும். ari temore okolo na ame வேலைக்குள்ள வரணும். ari temore okolo na ame ஆமென். amen நோவா என்ன பண்ணாரு தெரியுமா? noi vado ne tila தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். piyataki ne kum shaw le ne மனைவிக்குள்ள வராங்க. o tu ya myotmi wenare மக்கள் உள்ள வராங்க. ludare wenare மருமக்களே உள்ள வந்துட்டாங்க. o tu ya tare chwemari ya அவங்க wenare மட்டுமா உள்ள வந்தாங்க? kolon ya le இங்க வந்து chale la le cheke la le tochwale la துளி வருது. எங்க ஒரு தேவனோடு உறவுல உறுதியா இருந்தா piyataki ne satwa je misa de soye நடக்காததெல்லாம் நடக்கும். வாய்க்காததெல்லாம் வாய்க்கும். பாவம் என்ன செய்யுது? இந்த பலனை எல்லாம் அனுபவிக்க விடாத வெடிக்கு தடுக்குது. ari apika balam le no di akare ya o batasi எங்க என்னுடைய டாக்டரை வந்து நான் ஊர்ல இருக்கும்போது நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். saya ya tamigo namashikan siya no so ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அந்த வர வழியில ஒரு முஸ்லீம் பள்ளி இருக்குது. chawo look la le chima muslim me no kushire அதுல ஃப்ரண்ட்ல அவங்களுடைய ஒரு வசனம் எழுதி போடப்பட்டிருக்கு. ani matro sale ida அந்த வழியா வரும்போதெல்லாம் டெய்லி அதை கண்ணில் படும். ni la e chamba yu அதுல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? ba ida la tila சிரித்துக் கொண்டே பாவம் செய்கிறவன் அழுது கொண்டே பாதாளத்துக்கு போகிறான். ni biro tilo do no biro me ye bu tware சிரித்துக் கொண்டே பாவம் செய்கிறவன் அழுது கொண்டே நரகத்துக்கு போகிறான். ni biro tilo do no biro me ye bu tware இது சத்தியம். இது உண்மை. பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? o naso ye leda jinga palati பாவத்தில் கொடுக்கப்படுகிற இந்த அற்ப சந்தோஷத்தை காண்பித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நித்திய சந்தோஷத்தை இழக்க வைக்கும். apye dora ya go te go toshion lo pe biro te no go ngere go sve ko பாவம் வேதனையை கொடுக்கும். apye ka chanro ye dokha pe ta பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். apye ka chanro go teje go ye sai ta பாவத்தின் சம்பளம் மரணம். apye ya ka ga teje பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். apye lo go winyin te me இன்னைக்கு இந்த கிருபை காலத்தில் இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கர்த்தர் கேட்க பண்ண காரணம் என்ன தெரியும்? ni chendro kala ma biya ta ne go biya te te lo na cha o lo pe ya ga pale அதே காரியம்தான். kakure உங்களை தேவன் இழந்து போக விரும்பவில்லை. amen உங்களை தேவன் அங்கே பார்க்க விரும்புகிறார். கோடி தூதர்களோடு வரும்போது அவரோடு கூட நானும் இருக்க வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளில் இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவேதான் ரோமர் 8:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் Zari bagani ja pinya tayadi ane yue matan nai do amugo ayata ke tudo mujena apne ne tisong do zari பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி mimi apne ko ke ya ye pye மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். zari bagani ko apne ko dhambe ne இயேசு அனுப்பப்பட்டது பாவத்தை போக்கும் பலியாகும். Yesu ko posa na chanuro apne de aro ke de wo என்னுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய அக்கிரமங்களை அவர் மேல் பிதா விழப்பண்ணினார். chano ye chulo je te no ye chulo je ne aro ko Yesu ko bacha ko kamino எனவேதான் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். Yesu ko myoti do du dia ta shele ni இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். Yesu ko no ko ma lo mya cheya ma te இயேசுவே பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று யார் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை அந்த கணமே அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். Yesu ko korai ka di sheke bedu kodale apne da te chano ko senta paru korai da ne poroi atwega te go tanshe mi lo mya chepe ma யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. te yotte ko ma donare
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்ကျွန်တော်တို့ရဲ့အပြစ်တွေကိုကျွန်တော်တို့ဖော်ပြတယ်ဆိုရင် பாவங்களை நமக்கு மன்னித்து ကျွန်တော်တို့အပြစ်ကိုဖွင့်လို့ပြီး எல்லா அநியாயத்தையும் நீக்கி အပြစ်အားလုံးကိုဖယ်ရှားပြီး நம்மை சுத்திகரிப்பதற்கு ကျွန်တော်တို့ကိုတန်ရှင်းစေဖို့ அவர் உண்மையும் သူဒီစမှန်သော நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ကောင်းမသောဘုရားဖြစ်တယ် நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ကျွန်တော်တို့အပြစ်တွေအားလုံးကိုဝိချတောင်းမယ်ရေ ஆண்டவரே நான் பாவியான மனிதன் ဘုရားသခင်ကျွန်တော်အပြစ်သားဖြစ်တယ် இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் အဲ့ဒီအပြစ်တွေလွတ်မြောက်ခြင်းကိုပေးပါ பாவம் என்னை விட்டு அகலும்படி எனக்கு உதவி செய்யும் အိုးအဲ့ဒီအပြစ်ကျွန်တော်ပြန်ဖယ်ရှားဖို့ကူညီပါ என் பாவத்தை எனக்கு தயவாய் மன்னித்தருளும் ကျွန်တော်အပြစ်တွေအားလုံးကိုကျေးဇူးပြု၍ခွင့်လွှတ်တော်မူပါ உண்மையா இயேசுவினிடத்தில் அறிக்கையிடும் போது သင်တို့စမှန်သောဘုရားသခင်ဒီစက္က இயேசு တဲ့ချိန် என்ன செய்வார் தெரியுமா ယေရှုဘာလုပ်ပေးမလဲသိလား முதலாவது மன்னிப்பார் ပထမအဆုံးခွင့်လွှတ်မယ် இரண்டாவது இந்த பாவத்தை எல்லாம் நீக்குவார் ဒုတိယတစ်ခုအပြစ်ကိုဖယ်ရှားမယ် நம்மை சுத்திகரிப்பார் ကျွန်တော်တို့ကိုအသက်ပြုပြင်မယ် பாவத்தை நீக்குவதுன்னா என்ன தெரியுமா ကျွန်တော်တို့အပြစ်ကိုဖယ်ရှားတာပါလေသိလား என்னை பாவம் இல்லாதவனாய் நிறுத்துவது ကျွန်တော်ကိုအပြစ်မရှိသောသူအဖြစ်ယက်တည်တာ பாவம் என்னில் இருக்கிறது வரைக்கும் ကျွန်တော်အပြစ်ရှိသည့်အထိ சாத்தான் என்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான் စာရကကျွန်တော်ကိုထိုးနိုင်နေ பாவம் என்னை விட்டு அகலும் போது အပြစ်ကကျွန်တော်နဲ့ပတ်ပါတဲ့ချိန် சாத்தான் வெட்கப்பட்டு போவான் စာရမရှင်းမဲ့တော့ சிலுவையிலே என் பாவங்களை சுமந்து தீர்த்ததினால ယေရှုကဘာလို့ကျွန်တော်အပြစ်ကိုဆက်ဆောင်နေလဲ பிசாசின் தலை நசுக்கப்பட்டது တိုင်းနေချိန်က நம் தலை நிமிரப்பட்டது பாவத்தை ஒத்துக்கணும். வேதம் சொல்லுகிறது நம்மில் பாவம் இல்லை என்போமானால் ကျွန်တော်တို့အပြစ်မရှိဘူးလို့ပြောရဆိုရင် நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ကျွန်တော်တို့ကိုကျွန်တော်တို့လိုက်နာနေတယ်လို့ပြောတယ် யார் சொல்றா தெரியுமா ဘယ်သူပြောလဲသိလား வயதான யோவான் சொல்றார் အသက်ကြီးတဲ့ယောဟန်ပြောတယ် எனக்கு வயது காலத்துல தான் இந்த நிருபம் எழுதுறார் သူအသက်ကြီးတဲ့အချိန်မှာအချမ်းဘိုက်ကိုရေးတယ် அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு பாவமும் கிடையாது ကျွန်တော်မှအပြစ်မရှိဘူး இப்படி ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பானா အဲ့လိုတယောက်ပြောတယ်ဆိုရင် அவன் தன்னை வஞ்சிக்கிறானோ ကိုယ့်ကိုယ်လဲစားနေတယ် மாறாக அவன் இயேசுவினிடத்திலே வந்து ယေရှုဒီလိုလာပြီး தன் တော့ பிள்ளைகளை எல்லாம் சொல்லி သူရဲ့အပြစ်တွေအားလုံးပေါ်ပြတယ် எல்லாம் அறிக்கையிட்டு အပြစ်တွေအားလုံးပေါ်ပြတဲ့ இயேசுவே ချိန်မှာ என் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுவானா ယေရှုဘုရားကျွန်တော်ကိုကြမ်းမာခြင်းပေးပါလို့ပြောရင် இயேசுவின் ரத்தம் ယေရှုရဲ့အသွေးက சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் အပြစ်အားလုံးကိုလွတ်မြောက်ခြင်းပေးမှာဖြစ်တယ် பாவங்கள் மன்னிக்கப்படும் போது என்ன உண்டாகும் தெரியுமா အပြစ်တွေလွတ်မြောက်ခြင်းရတဲ့ချိန်မှာဘာရမလဲသိလား நம்முடைய அடையாளமாகும் ကျွန်တော်တို့ရဲ့နာမည်စီကောင်း நம்ம மேல் இருக்கிற ஆக்கினை நீக்கும் ကျွန်တော်ကိုချိန်ချင်းအမင်ကပြောင်းလဲဆုံးတယ် பாவம் இருக்கிறது வரைக்கும் အပြစ်ရှိတဲ့အထိ இந்த ஆக்கினை இருந்து கொண்டே இருக்கும் အဲ့ဒီချိန်ချင်းကရှိနေတယ် எவன் ஒரு பாவத்திலே மறிக்கிறான் ဘယ်သူကအပြစ်ထဲမှာသိတယ်လဲ பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறான் အပြစ်ထဲမှာမွေးအပြစ်ထဲမှာရှိပြီးတော့သိတယ် கடைசி வரை தன் கிரியைகள் சுத்திகரிக்கப்படவில்லை နောက်ဆုံးတိုင်းအောင်သူကတန်ရှင်းခြင်းမရဘူး கிரியைகள் திருத்தப்படவில்லை သူကပြောင်းလဲခြင်းမရှိဘူး பாவத்திலே மறிச்சிட்டான் வைங்களேன் အဲ့ဒီအပြစ်မှာမသိသွားတဲ့စာပါ அவனுடைய ஆத்மா அக்கினியை நோக்கி သူ့ရဲ့တင်ခြင်းကချိန်နေတယ်အရင်က ஆனால் பாவம் ஒருவரிடத்திலிருந்து நீக்கப்படும் အပြစ်ကတယောက်စီကနေဖယ်ရှားတဲ့ချိန် அவனுடைய ஆத்மா நித்திய ஜீவனை சுமந்தது သူ့ရဲ့ဝိညာဉ်ကကောင်းကင်ထဲရောက်တော့ நமக்கு நன்றாய் தெரியும் ကျွန်တော်ကောင်းကောင်းသိတယ် இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது ယေရှုကကားထဲမှာတင်ခဲ့ရတဲ့ချိန်မှာ இயேசுவோட கூட 2 பேர் அறையப்பட்டார் ယေရှုနဲ့သူနှစ်ယောက်ရှိတယ် 2 பேர் இயேசு பக்கத்துல தான் இருக்கிறான் တယောက်ကညာဘက်တယောက်ကဘယ်မှာ 2 பேர் அறையப்பட்ட နှစ်ယောက်လုံးရှိတာဖြစ်တယ် ஒருவனுக்கு மட்டும்தான் பரதேசம் တယောက်ပဲပရိသေသူပုံရတယ် அவன் யார் தெரியுமா သူကဘယ်သူလဲသိလား பாவத்தை உணர்ந்த அறிக்கை ဟိုသူရဲ့အပြစ်ကိုဝင်ချတောင်းတ அவன் இயேசு கூட தான் இருக்கிறான் တယောက်ကယေရှုနဲ့အတူပဲရှိတယ် அவன் இழந்துட்டான் သူကရှုံးသွားပြီ ஏன் தெரியுமா ဘာဖြစ်လို့လဲသိလား பிள்ளையை உணரவில்லை သူရဲ့အပြစ်ကိုသူနှောင်တမရဘူး பாவத்தை அறிக்கையிடவில்லை အပြစ်ကိုဝင်ချမတောင်းမှန်ဘူး இன்னொருவன் နောက်တစ်ယောက်က இயேசுவே ယေရှုဘုရား ஆண்டவரே ဘုရားသခင် ராஜ்யத்தில் வரும்போது அடியே திரண்டு ဘုရားနိုင်ငံလာကနေကျဲချုပ်လို့တရားပါ இயேசு அந்த கிழமை அவன் பாவத்தை எல்லாம் நீக்கிறான் ဟိုအဲ့ဒီချိန်မှာယေရှုသူရဲ့အပြစ်တွေအားလုံးသိသွား அவன் တယ် அவரை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கும் போது သူကသူတောင်းနေတဲ့ချိန်မှာ இயேசுவின் சரீரத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டா வடிந்து ယေရှုရဲ့ခန္ဓာကိုယ်ကနေသွေးတွေအဆက်လိုက်ဆက်လိုက်ချနေတယ် ச
சரீரத்திலிருந்து ரத்தம் கீழே வடிகிறது மாதிரி தான் இருக்கும். Tuele aloga ago jani dolomania. அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. Ari luma nyai lufushi. அறையப்பட்டவர்கள் ஒருவன் விசுவாசித்தான். Yauka ketinya. எப்பொழுது இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறானோ ஒருவன். Benema Yeshuga nagatele domi yonjida. அந்த ரத்தம் தரையில் அல்ல விழுகிறது. Ari akwega yemo manchara. அந்த ரத்தம் அவன் தலையில் விழுகிறது. மற்றவர்களுக்கு அந்த ரத்தம் தரையில் விழுந்தது. Udabari kodoni yemo manchara. பிழையை உணர்ந்து சிலுவையில் அறையப்பட்டவர்கள் ஒருவன் இயேசுவை நோக்கி வேண்டின போது அவன் மேல் அந்த ரத்தம் விழுகிறது. Apiko nondaya bi kopiare tuba mabe ari akwega. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Yeshuga ba என்னோடு கூட பரதேசில் இருப்பான். yane nare tu pardesu ko mashine. ஒருவனிடத்திலிருந்து நீக்கப்படும் போது அவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். Apika lupiao yani kopare chima tuga kaungi nanga nasu twara. பாவம் மன்னிக்கப்படும் போது ஆக்கினை அகற்றப்படுகிறது. O Apika lupiao ya fedwami to e நோய்கள் சுகமாகும். O jama jiyame. கட்டுகள் உடையும். Chinongine lupiao. சாபம் நீங்கும். Jayjine phetao. அடையாளம் மாறும். Chanaroya paune pyaune. 33:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 33:16. Yeremi taunta tosalema pyorale. அந்நாட்களில் Anneyama யூதா ரட்சிக்கப்பட்டு Yura lupel kadiya. எருசலேம் சுகமாய் தங்கும் என்று. Yerusalenga wamya selame. ரட்சிப்பு உண்டாகும் போது Kadiya shile chema. சுகம் உண்டாகிறது. O jama jiyane. வாழ்க்கையில சுகம் இல்லை, Dine jama jimishili நிம்மதி இல்லை. Tenda jimishili. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? Yadwa bari latila. பாவம். Ate ஆனால் விடுதலை உண்டாகும் போது, lomna cheyara chema. மீட்பு உண்டாகும் போது Kadiya chema. சுகம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Jama jiyare chanda ga pyorale. எத்தனை பேர் இந்த மத்திய வேளையிலே எனக்கு உண்மையான ஒரு மீட்பு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? Inanege ma kaniya ka chano kaniye lojine tu bipodale. இந்த பாவத்தினால் நான் அடைக்கப்பட்டது, அடிமைப்பட்டது போதும். Di apita ma chano chinongi chonongi kobi. எனக்கு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மெய்யாகவே ஒரு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் உள்ளம் ஏங்குகிறது? Di apita yani sama ga chano lomna cheya jine tu bipane sangani. நீங்கள் உண்மையாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களேயானால் Ido sama ga pya shima sakata soya. நான் விசுவாசிக்கிறேன். Chano yongile. இந்த நாளிலே, Di neyama. இந்த நேரத்திலே Di achayma. நீங்கள் உங்கள் பிழைகளை அறிக்கை செய்யும் போது Ido ya apita ko wita taumane chayma. உங்கள் பாவங்களை மன்னித்து Kaya ta kinte no ya apita ko kwelo bi. பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் இங்கே வந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாண்டவர். Lokai apita ko justa uno kosane. இனி ஒரு 2 காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். Nanna chako pyobi chano அவர் sami. யார் தெரியுமா? Kuba gunatingla. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, Kuba yachi kaya na tote ne kudema. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி மாத்திரமல்ல. Lokai apita ko tanta ne tote ne kudema. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Yare ko mama digo pyorale. அதனுடைய 12, 13, 14 வசனங்கள். Salle satau sanye satau salle ma pyorale. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது O tote ne biyan ke shora na chayma. அங்கிருந்தவர்கள் சத்தமிட்டு இப்படி சொன்னார்கள், Ari ma shira tu ne digo pyorale. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் Tote ne yachi kaya na tote ne. வல்லமையும் Gone ஐஸ்வர்யத்தையும் chanda chama. ஞானத்தையும் Yepiyane பலத்தையும் ko ane கனத்தையும் kadamune மகிமையையும் bondone ஸ்தோத்திரத்தையும் chimane பெற்றுக்கொள்ள lakayashimo. பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். Alo kadamu shido dukine. இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Nato kuma digo pyorale. அப்பொழுது வானத்திலும் O kaugema பூமியிலும் yejima பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் ye auma shira tatawa ayaya kona shida myaso. சமுத்திரத்தில் உள்ளவைகளும் Weni ya tatawa baudo ga. அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் Ama shira tatawa baudo alo min. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் Palido ma kaino mudo duni. ஆட்டுக்குட்டியானவருக்கும் Totage ni ஸ்தோத்திரமும் kaba asase. கனமும் Kaudi migla ko. மகிமையும் Go anu ko. வல்லமையும் Baudo. சதா காலங்களிலும் Ayaya ma. உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். Kaba asase bauchi lo muba. என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? Palomyo pyoradale. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி மட்டுமல்ல, Kuba lokaya apne ko testa one tote ne pe kure ma. இவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். Tapane ne chima kai do peya. இன்னைக்கு அநேகர் யாரை
யாரெல்லாமோ ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. 아니 명령하는 배야고 질문하면 되고. சிலர் தங்களையே ஆராதிக்கிறவர்கள். 저도들이야 꼬꼬고 질문이네. தங்களை ஆராதிக்கிறவங்க யார் தெரியுமா? அது 꼬꼬고 질문하고 그랬더라. அவங்க போட்டோவே பார்த்துட்டே இருப்பாங்க. 들어보고 있는 찐이네. பார்த்துட்டே இருப்பாங்க. 들어보고 있는 찐. பார்த்துட்டே இருப்பாங்க. 찐이네. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டே இருப்பாங்க. 오 말씀은 얘네네. விட்டு அவங்களே அவங்களுக்கு மாலை போட்டுருவாங்க. 오 프로그램 빠져들 있더라네. தங்களை ஆராதிக்கிறவர்கள் உண்டு. 꼬꼬고 질문하나. தெய்வம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்கிறவர்கள் உண்டு. பயாதமியோ 뽕뽕뽕내고 다비로 꼬가래 주시네. தேவனை ஒருவனும் கண்டது இல்லை. பயாவ மதுமாமே போகு. நம் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். பயாவுக்கு அந்தர்ஷனோ பயா. ஊர்ல எல்லாம் செலவைப்பாங்க. ஞோஞோட யௌதுரி요 தாரே. யாருக்கு தெரியுமா? மதுரையே கொல்ல. யாருக்கு செலவைப்பாங்க? மதுரையே கொல்ல. கரெக்ட்டா சொல்றீங்க. யாருக்கு வைப்பாங்க? தேரதுரியே கொல்ல. யோலே. சஸ்தாலே. சும்மா சொல்லுங்க. யோபா. செத்தவங்களுக்கு வைப்பாங்க. தேவாதுரியே கொல்ல. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு என்ன வைப்பாங்க? லுட்டியா தேவாவிதோயே பாசாலே. வைப்பாங்க. து கோயோகு தாரே. ஓகே. பாராட்டுகள். என் ஆண்டவர் மரித்தது உண்மைதான். 저는 비야가 성도라면. அவர் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு ஆமென். 아멘. இயேசுவுக்கு என்ன வைக்க கூடாது? 예수님하고 마음을 봐야 하네. 제자리 묘봐. 제자리 묘봐. ஆமென். யோசித்து பாருங்க. 내놓으세요 다지봐. இயேசு உயிரோடு இருக்கிறார். 예수가 어떠신지. நான் இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து வீட்ல வச்சிட்டு 예수는 묘비로 보는 거 때나비로. ஒரு மாலையை போட்டு 아니면 빵을 두고 다비로. கீழே ஒரு விளக்கையும் வச்சு 아우가 배우는 타임에 보내. இப்படியே நின்னுட்டு இருக்கிறேன். 네 수다오네. இயேசு என் பக்கத்துல வந்து டேய் என்னடா? 예수가 매만 하면 안에 거. நான் உடனே 예수. நீங்க வீட்டுக்கு போறீங்க மீட்டிங் முடிச்சு तेनो 리미테 비교 아요 거. உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க ஒரு போட்டோ வச்சு तेनो 아요 거라 ते노의 뽕을 다비로. ஒரு மாலையும் போட்டு 아이마 빵을 두고 써비로. ரெண்டு மெழுகும் கொளுத்தி வச்சு 나 배우는 타임에 보나. இப்படியே நின்னுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். 디마 아람도 연이네 소바로. அந்நிய பாஷையாவது வேற பாஷையாவது 바사가니. எப்படிங்கிறோம்? எங்க அப்படிதானே இருக்கோம். 아이로 베트로 디니시니. எங்க அவர் உலாவுகிற தேவன். அவர் புத்திரனுக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அது இன்னைக்கு சத்தியம் கொஞ்சம் காட்டமா வரதுனால ஹalleluya ஹalleluya. கேக்குதா பின்னாடி? கேக்குறீங்களா? சாவனா நாதோனா. சிலர் இருக்கிறத பார்த்தா லைட் வச்சு நீ தூங்கினாலும் பிரச்சனை இல்லை. 저도리야 미가미 거마 할렐루야미. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா. 하야드게 때로 거기 빼봐세요. ஜனங்களை நன்றாய் கவனிங்க. 루다레 아로 때자 나통바. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் கிடையாது. 저런 고베를 비야가 따면 비야가. உண்டாகட்டும் என்று சொன்னபோது சர்வமும் உண்டானது. 세상에 아로 때라. அவர் ஒருவராய் வானங்களை விரித்தவராம். 누가 야 아라고 파세는 비야. நம்ம வீட்ல ஒரு பெட்ஷீட் போடனாலே ரெண்டு பேர் வேணும். 저런 공도고 마고도 만내요. இல்லன்னா நம்ம அங்க எடுத்து அது அங்க புடிக்கிட்டு வந்துரும். 저런 니마마에 호만도 또. ஆண்டவர் வானத்தை விரிக்கிறதுக்கு தூதனை கூட கூப்பிடல. 비야다키고 거기로 파세는 சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் உள்ளங்கையில இருக்குமா? 오 비야의 레토마 예레 고르시니네. வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர். 오 거기고 거우가 빛에 뭐 예지고 제일 네피다라. அவரை எந்த சாயலுக்கு நம்ம ஒப்பிடுவோம்? 배야하고 저런 இதுதான் இயேசு என்று எதை காண்பிப்போம்? 니라베 예수도 이 바오 뽕표네. தேவன் அதை கொஞ்சமும் விரும்பவில்லை. 예수가 하라고 만냈다부. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்னார் கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். 아멘. 이리로 용기나게 맨내도 용기님이 맨라시로 변하네. அதனால உங்களுக்கு அன்பா சொல்றேன். 내가 고쳐놓은 지치. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். 군대하고 직원에도 비야. வேறு ஒன்றையும் நமஸ்கரிக்க வேண்டாம். 배야하고 먹고 말해. இயேசு
போட்டுறாதீங்க. 예수 돌의 나면고 떼라이다네 뽕리오 찌비로 미시고바네. சிலர் இயேசு ஆராதிக்க மாட்டாங்க. 예수고 토도도리야 뭐. ஆனா சிலுவையை பார்த்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. 오 까라요 찌비시고메. சிலுவையில் இயேசு மட்டும் அறையப்படவில்லை. 예수 때요가 까라요 약한지 그야로. ரெண்டு கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். 코니야가 빠네. நீங்க எந்த சிலுவையை கும்பிடுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? 배 까라요 고베라네 버두띠메네. சிலுவை என்பது அடையாளம். 까라요 도메라처럼. எனக்கு மீட்பு வெறும் சிலுவையில் அல்ல. 저를 깨뜨리지가. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் இடத்திலிருந்து மீட்பு. 예수. ஹalleluya. 할렐루야. என்னை சிருஷ்டித்தவரை தான் நான் ஆராதிக்க வேண்டுமே தவிர நான் சிருஷ்டித்து ஆராதிக்க கூடாது. 저노가 파스나 부야고 가지고 먹어야만. 저노가 파스니 먹어야. யாரோ வரைஞ்சு வச்ச ஒரு போட்டோவை எடுத்து வச்சிட்டு இயேசுவை கூப்பிட்டாங்க. 루테야 뽕스레라레 뽕 답이 예수로 저 먹어야 소리. இயேசு யாருக்கு இந்த போஸ் கொடுத்தார்? 예수가 누구를 포스레리ங்கள? எந்த காலத்துலங்க வந்துச்சு? மெக்கெட்ட மா시들래? நீங்க எத்தனையோ ஜீசஸ் பத்தி எவ்வளவு மூவி வந்திருக்கு தெரியுமா? 나 예수의 저 유신이 하이라레 비디오를 எனக்கு தெரிஞ்ச இந்த லூகாஸ் விசேஷத்தை வச்சு ஜீசஸ் கேம்பஸ் குரூசேட் ஒரு மூவி கொண்டு வந்தாங்க. 나 루카레 마치면또예 나 ஜீசஸ்의 뽕뽕 비디오를 구보라. அந்த சீசன்ல வந்த கிறிஸ்டியன் பாட்ல எல்லாம் அந்த இயேசு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. 아니 그거였다 체나이마 들어가 라라비 또아래. அதுக்கப்புறம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு ஜீசஸ் வந்தார். 아리마다비 패션 공원에 ஜீசஸ் பியா. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டியன் பாட்ல எல்லாம் அந்த ஜீசஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. 나도 그때 체리라마 니 ஜீசஸ் 가지고 왔는데. அதுக்கப்புறம் சன் ஆஃப் காட் அப்படினு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு மூவி எடுத்தாங்க. 따로 비야도 비로 요시도 구팔라래. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் வரைக்கும் ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். 아이 너빠나 두가 더샤라니. அவங்க வருவாங்க நடிச்சாங்க போனாங்க. 두알라레 아니까오 야이데 도라니. ஏங்க 바빌론에. அதுல உங்க பிள்ளைக்கு வேற யாரோ போட்டோ வச்சிட்டு மம்மி மம்மி மம்மின்னு கூப்பிட்டாங்க. 이사 다름이리야 니마라비 아메로 거예. எங்க அடி விழுன்னு தெரியாதுல. 애니야마 야이메로 라키마티 유몰라. பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். 저동포만이네 뼈라나. இது சிலருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கு. 저도들이 짜이메로 저도들이. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 오 왜냐면 비야뼈라고 나시도도 잡아네. என்னை எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். 나가 너는 저도 비야고인데 먹어봐네. யார் ஒரு விக்கிரகத்தை ஆலயம் நீ உண்டு பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 애야고마테 비야께 먹어봐네. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். 아니 비야께 아침마다이다 비야. நாம் அவருடைய பிரசன்னத்திலே விசுவாசித்து ஆராதிக்கிறோம். 내년도에 내마도라마저도 야우지지나 고다리야. இன்னைக்கு அவர் மத்தியில் இருக்கிறார், நம் கண்களுக்கு தெரியல. 아니 비야가 저로래 마시려 저로래. ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். 누가 안다셔도 비야. அவர் சொல்லி இருக்கிறார். 누가 벼래. 2-3 பேர் நாமத்திலே கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். 내년도에 베리마 수영에 아야나 அப்படி நான் நம்புறேன், அவர் இங்கே உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார். கண்கள் அவரை காணவில்லை, ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்த்து ஆராதிக்க போகிறோம். முகமுகமாய் அவரை தரிசித்து ஆராதிக்க போகிறோம். அழகான கண்கள் அன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாக்கியம் வேணும்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒருவரை ஆராதனை. சாஸ்திரிகள் வந்தார்கள். இயேசு இருந்த வீட்டுக்கு போறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார். நல்ல கவனிங்க. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ள போய் 2 பேரை பார்க்கறாங்க. யாரெல்லாம் பார்க்கறாங்க? பிள்ளையை பார்க்கறாங்க. அடுத்து யாரை பார்க்கறாங்க? தாயை பார்க்கறாங்க. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து 2 பேரை பார்க்கறாங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களை பணிந்து சொன்னார். அதை பணிந்து எதை? எதை? குழந்தை. அந்த குழந்தை யாரு? பக்கத்துல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? அவர்களை பணிந்து சொல்லி இருக்கணும். எங்க மரியாள் வந்து ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வாதம். அவர்கள் கனத்துக்குரியவர்கள்.
Tuga kandai mushi do. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. Ane ma be pyaw na mushi. ஆராதனைக்குரியவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும் அவசியம் பண்ணணும். நம்ம இங்க ஒரு கும்பிடு, இங்க ஒரு கும்பிடு, எதுக்கு அங்கே ஒரு கும்பிடு போட்டுரும்? நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க முடியாமல் போனால் இந்த அப்பாவை நீங்க அப்பான்னு கூப்பிட்டுருப்பீங்க. இன்னொரு ஆள் அப்பான்னு கூப்பிட்ட சொன்னா நாங்க எப்படி இருக்கோம்? அப்படிதான். இது அதை விட மேலுங்க. இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். வாசமே. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. இதே போலதான் ஒரு விஷயம் தூதனை கண்டு தூதனை வணங்க யோவான் அப்படி பணிகிறான். தடுக்கிறான். அப்படி பண்ணிடாத. அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். தூதனை ஆராதிக்கக்கூடாது. தூதன் பேரை சொல்லி ஆராதிக்கக்கூடாது. பணிவிடை ஆவிகள். தூதனுக்கு பயம் வந்திருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் ஆராதனை கீழே விழுந்தான். மனுஷன் கால விடுறதே தூதர்களுக்கு பயமா இருக்கு. எப்ப கால வருவானே தெரியும். அதனாலதான் சீஷர்கள்ட்ட இயேசு சொல்லுவா, எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ. இருக்கிற எல்லாரும் உங்களை புகழ்ந்துட்டே இருக்கிறாங்களா? கதை முடிஞ்சிட்டு நினைச்சோம். அதனாலதான் இகழும்படி நிந்திக்கும்படி 4 பேரை வச்சிருப்பான். இதுவும் அவருடைய அதிசயமான செயல். ஆராதிக்க கூடாது. ஒரு இடத்துல பவுல் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதங்களை கண்டு ஜனங்கள் பவுலை வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தார். பவுல் தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். தப்பு பண்ணாதீங்க. அப்போஸ்தலர்களை ஆராதிக்க கூடாது. தூதர்களை ஆராதிக்க கூடாது. ஆராதிக்க கூடாது. வேற எந்த விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது. ஆராதனைக்குரியவர் ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே. இவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இவர் ஆராதனைக்குரியவர். இன்னொரு வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொன்னார். இவர் யார் தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆராதனைக்குரியவர். அழைத்து செல்லுவார். அவருடைய மனைவி யாரு? அவருடைய சபை. அவருடைய சபை என்ன? இந்த கட்டிடம் அல்ல, இதற்குள்ளே மீட்கப்பட்ட கூட்டம். யார் ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்ல இயேசு மீண்டும் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தது உலக ரட்சகராய் வந்தார். எனவேதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று ஒரு ஓப்பன் கால் கொடுக்கிறார். இனி அவர் வரப்போகிறது உலகத்துக்காக அல்ல, அவருடையவர்களுக்காக மட்டுமே வரும். 2000 ஆண்டுகளுக்கு
என்பதாக அவர் வந்தபோது எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி வந்தார். இனி அவர் வரப்போகிறது மகிமை பொருந்தினவராய் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்தது இரட்சகராய் வந்தார். இனி அவர் வரப்போகிறது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்தது ஒரு கழுதையின் மேல வந்தார். அவர் தலையில் முக்கிடம் வைக்கப்பட்டது. இனி அவர் வெள்ளை குதிரையின் மேல் அநேக பொற்கிரீடங்களை தணிந்தவராய் வரப்போகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் வந்தது அடிக்கப்பட வந்தார். இனி அவர் ஆளுகை செய்ய வரப்போகிறார். அவருக்கு காத்திருக்கிற அவருடைய மனவாட்டியை அழைத்து செல்ல வரப்போகிறார். அந்த நாள் இன்ப நாள், இந்த இயேசு வானில் தோன்றும் நாள், அது மகிமை நாள். அழைத்து செல்லப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட சுகித்திருப்பார்கள். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை. கர்த்தர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அங்கே இருந்து இரட்சகர் வரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவேதான் அவருடையவர்கள் அந்த நித்தியத்தை சுதந்தரிக்க விரும்புகிறவர்கள் மற்றவர்கள் போகிறபடி பாவ காரியத்தை நோக்கி போக மாட்டாங்க. அவர்கள் பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுவார்கள். ஃபோக்கஸ் எப்பவுமே ஜீசஸ் மேல. இயேசு எங்க ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க மூச்சை இழுத்து விடுங்க, இயேசு தான். மூச்சு கூட இயேசு தான். ஒருத்தங்க இயேசுன்னு சொல்லலைன்னா ஆளா விட்டு நடத்தும். நாசியில தீபம் சுவாசத்தை என்ன நமக்காக நம்மை அழைத்து போக வரப்போம். எத்தனை பேர் நான் அவருக்கு சொந்தமா இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். எல்லாரும்